ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூ பறித்த தேவதைய கதையோட 16வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஸ்டோரியை நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, ஆனா இன்னும் சிலர் கமெண்ட் பண்ணாம, சில பேர் லைக் பண்ணாம சைலண்டா ரீட் பண்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க, அதை நான் திருத்திக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்னும் ஒரு நாளில் திருமணம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று நின்று கொண்டான் ஆருத்ரதேவ். லக்ஷ்மியும் கிருஷ்ணனும் என்னதான் தாங்கள் அனைத்துமே பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னாலும், தன் மகளுக்கென்று இதுவரை எதையுமே செய்ய முடியாமல் போனாலும் இந்த திருமணத்தையாவது நல்முறையில் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தார் சந்திரன். ஆனால் இப்போது நேரம் குறைவாக இருக்க என்ன செய்வது என்று அவர் தடுமாற, அவர் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்த சாரதா, ஏப்பா சந்திரா, உன் மனக்கவலை என்னன்னு எனக்கும் புரியுது. உன் வீட்டுல விசேஷம், எங்களுக்கும் இதுதான் முதல் விசேஷம். அதை நான் லேஸ்ல விட்டுவேனாயா? நம்ம ஊர் உறவெல்லாம் எதுக்கு இருக்காக? என் பேரன் கல்யாணத்தை ஊரே வச்சிர மாதிரி நடத்திடலாம், நீ கவலைப்படாத என்று சாரதா சொல்ல, நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா என் பொண்ணுக்குன்னு கொடுக்க இன்னும் சீரு மற்றதெல்லாம் ரெடி பண்ண நேரம் இல்லாம இருக்கே, அதான் கவலையா இருக்கு. என் பொண்ணு வெறுங்கையோட வந்ததா நம்ம ஊருஸ்தனம் யாரும் சொல்லிடக்கூடாது பாருங்க என தயங்கியபடியே சந்திரன் சொல்ல, அண்ணன், எங்களுக்கு மகிழினி மட்டுமே போதும். தங்கம் போல ஒரு பொண்ணை பெத்து நல்ல குணமா வளர்த்து வச்சிருக்கீங்க. இதை விட அந்த சீரு நகை நட்டல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இல்லம்மா, இருந்தாலும் எதுவும் செய்யாம அனுப்ப மனசு வரல. ஏன்னா இதுவரை என் பொண்ணுக்குன்னு நான் எதுவுமே செய்யல என்று அவர் மறுபடியும் அங்கேயே நிற்க, சோபனா தன் மனதிற்குள், ச, இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது, அவங்களே வேணான்னு சொல்றாங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்னமோ இவர்கிட்ட தங்கம் வைரம் எல்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி தான் பேசுறாரு. என்ன இருக்கு இவருக்கு கொடுக்கறதுக்கு? ஒருவேளை என் பொண்ணுக்கு சேர்த்து வச்ச நகைய மனசு வச்சு பேசுறாரோ இந்த ஆளு? அப்படி மட்டும் இருக்கட்டும், அப்புறம் தெரியும் இந்த சோபனா யாருன்னு என தன் மனதில் சந்திரனை பொறிந்து தள்ளிவிட்டு வெளியே சிரித்த முகத்துடன் நின்றார் சோபனா. இப்ப என்ன, உன் பொண்ண வெறுங்கையோட அனுப்ப மனம் வரல அதானே? சரிப்பா, அப்ப நீ உன் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஆகிற பணத்தை உன் பொண்ணு பேர்ல பேங்க்ல பணமா போச்சு, அது அவளுக்கும் உதவியா இருக்கும் என்று சாரதா சொல்ல, அட அத்தை, இது நல்ல யோசனையா இருக்கே என்று லக்ஷ்மி பாராட்டி விட்டு, அண்ணன் இப்படியே பண்ணுங்க, நகை புடவை கல்யாண ஏற்பாடையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஊரு 1000 பேசும், அதுக்கெல்லாம் காது கொடுத்தா நம்ம வாழவே முடியாது என்று நிதர்சனத்தை புரிய வைக்க, சந்திரனுக்கும் சாரதா சொன்னதும் நல்ல யோசனை என்று புரியவும், சரிம்மா, நீங்க சொன்னபடியே நான் பண்றேன் என மகிழ்ச்சியாக கூறினார். உடனே ரூபா தன் அம்மா காதை கடித்தாள். ஏமா, உனக்கு தெரியாம அப்பா ஏதோ சேவிங்ஸ் வச்சிருக்காரா என்று சோபனாவை ஏற்றிவிட, அப்படியும் இருக்குமோ என்னை யோசித்து விட்டு, தெரியலடி, ஆனா எப்படியும் என்கிட்ட சொல்வார்ல, அப்பா பார்த்துக்கலாம் விடு என சொல்ல அமைதியானாள் ரூபா. சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும்ல. உங்க மக வேற வெளியே நின்று கால் மேல கால் பண்றான், இப்ப விட்டா அடுத்தவன் ஆஃபீஸ் ஓடிடுவான் சொல்லிட்டேன் என வருண் சொல்ல, அவன் கூற்றில் உண்மை இருக்க அதை புரிந்து கொண்ட கிருஷ்ணன், லட்சுமா, இப்ப நாம முதல்ல ட்ரெஸ் நகையெல்லாம் எடுத்துடலாம். இப்ப கிளம்புனா மதியம் நல்ல நேரம் இருக்கு, அதுக்குள்ள கல்யாண பொண்ணுக்கு தாலியும் முகூர்த்த பட்டும் எடுத்துடலாம் என சொல்ல, சரிங்க, நாம உடனே கிளம்பலாம். அத்தை, நான் செல்விக்கும் ஃபோன் போட்டு சொல்றேன், நீங்களும் ஒரு வார்த்தை பேசுங்க, இல்லனா கூச்சுப்பாங்க என மெதுவாக சொல்ல, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சாமி, நீ கவலையை விடு. அத்தோட நம்ம மாடசாமிக்கு தகவல் சொல்லிட்டா போதும், நம்ம ஊர் ஜனத்தை நம்ம முறைக்கு நல்லபடியா முன்னாடி நின்று எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுவான் என்று சாரதா சொல்ல, அப்போது சோபனா, ஆமா, இப்ப எல்லாம் கல்யாண தேதி முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே மண்டபம் எல்லாம் பார்த்து வைக்கணுமே, நீங்க வேற திடீர்னு நாளனைக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அந்த முகூர்த்தத்துல எல்லா மண்டபமும் புக் ஆயிருக்குமே, அப்ப மண்டபம் இல்லாம கோயில்ல தான் கல்யாணமா என கடைசி வார்த்தையை ஒரு மாதிரி நக்கலாக வினவ, சோபனாவின் பேச்சை நன்கறிந்த லக்ஷ்மி, நம்ம கிட்டதான் அரண்மனை கணக்கா பண்ண வீடு இருக்கே, அதனால மண்டபம்லாம் தேவையில்லை, அப்புறம் கோயில பண்றதும் தவறு இல்லையே, ஆனா பாருங்க, அதுக்கும் நாம முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும், அதனால பொள்ளாச்சியில இருக்க எங்க பண்ண வீட்டுல எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிடுவோம், நீங்க கவலைப்பட வேணாம்
என லக்ஷ்மி பதிலடி கொடுக்க வாயை மூடிக்கொண்டார் சோபனா. சந்திரன், நாம இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். முதல்ல நாங்க முன்னாடி கிளம்புறோம். இங்க இன்னொரு கார் இப்ப வந்துட்டு இருக்கு. அதுல நீங்க வந்துடுங்க, நாம கடையில சந்திக்கலாம் என்று கிருஷ்ணன் சொல்ல, சரிங்க நாங்களும் வந்துடுறோம் என்று சந்திரன் பதில் சொல்ல, அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் மகிழினியிடம் பேசிவிட்டு கிளம்பினர் துணிக்கடைக்கு. வெளியே சென்ற வருண் ஆருத்ரனை தேட அவனும் இல்லை, அவர்கள் வந்த காரும் இல்லை. பொறுத்து பார்த்தவன் இவர்கள் வர லேட்டானதால் கிளம்பியே விட்டான் சொல்லாமல். எங்கடா இங்க இருந்த காரை காணோம்? அட, என் பையனையும் காணோம் என கிருஷ்ணன் வினவ, உங்க பையனை பிடிச்சு வைக்க முடியுமா? அதான் சிட்டா பறந்துட்டான் டாடி என வருண் கிண்டல் அடிக்க, டேய் இப்ப நம்ம எப்படிடா போறது? சம்மந்தி பார்த்தா என்ன நினைப்பாரு இவனை பத்தி என ஆருத்ரனை கிருஷ்ணன் திட்ட, விடுங்க டாடி, எல்லாரும் என்ன போல சமர்த்த பிள்ளையா இருக்க முடியுமா என வருண் தற்பெருமை பேச, இப்ப இது ரொம்ப முக்கியம் என அவனை கிருஷ்ணன் முறைக்க, சரி லீவ் இட் டாடி, அதான் நான் வந்த கார் இருக்குல்ல, அதுல போயிடலாம் என வருண் ஐடியா சொல்ல, அதுவும் சரிதான் என அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரம் லக்ஷ்மியும் சாரதாவும் வெளியே வந்தனர். ஏண்டா இவனே, எங்கடா என் பேரன் என வருணை சாரதா வினவ, ஆமா என்னையவே கேளுங்க, என்னமோ என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் எல்லாமே செய்யற மாதிரி என வாய்க்குள்ளே வருண் முனக, அங்க என்னடா வாய்க்குள்ள முனவர என சாரதா அதட்ட, அச்சோ ஒன்னும் இல்லை பாட்டிமா, அவன் அநேகமா கம்பெனிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் என வருண் சொல்ல, எது கம்பெனிக்கா? எங்க அவனுக்கு போனை போடு இப்பவே என உத்தரவாக சாரதா சொல்ல, அத்தை நமக்கு நேரம் இல்லை, அதனால வாங்க நாம கார்ல போயிட்டே பேசலாம், அவனையும் அங்க வர வைக்கலாம் என லக்ஷ்மி கூற, அதை புரிந்து கொண்ட சாரதாவும் தலையசைத்து காரில் ஏற மற்றவர்களும் ஏறி அமர்ந்ததும் வருண் கைகளில் கார் பறந்தது. சந்திரனும் அவர்களை வழி அனுப்பி விட்டு உள்ளே வர சோபனா அவரை பிடித்து கொண்டார். எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சொல்லு சோபா, நமக்கு நேரமில்லை, கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு அங்கே நின்றிருந்த மகிழினியிடம், அம்மாடி மகி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாமி கும்பிட்டு வா கண்ணு என சந்திரன் சொல்ல அவளும் உள்ளே சென்றாள். ஆமா, என்னமோ அவ பேர்ல பணம் போடுறேன்னு அசால்ட்டா சொன்னீங்க, அதுக்கெல்லாம் ஏது உங்ககிட்ட பணம் என சோபனா வினவ, ஏன் இல்ல, அதான் நகை இருக்குல்ல. எது நகையா என அதந்து சோபனா கேட்க, நீ ரொம்ப பதற வேணாம், என் மனைவி தேவியோட நகை இன்னும் பேங்க்ல தான் இருக்கு, அதை வச்சு பணத்தை ரெடி பண்ணிப்பேன். நீ சேர்த்து வச்சிருக்க நகை யாருக்கு மட்டும்னு எனக்கும் தெரியும். ஏதோ மகிழினிக்கு நல்ல முறையில இந்த சம்மந்தம் அமைஞ்சிருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நல்லவங்களா இருக்கனால எதுவும் வேணா சொல்லிட்டாங்க. அப்போ நாம ரெண்டாவது பொண்ணுக்கும் ஓரளவுக்கு வசதியான இடமா தானே பார்க்கணும். ஆனா அவங்க எப்படின்னு இப்பவே நமக்கு தெரியாது. அதனால அந்த நகையெல்லாம் ரூபாவுக்கே சேர்த்து போடலாம். அதோட அவ வேலைக்கு போயிட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி கூட இன்னும் வாங்கலாம் என தன் இரு மகளையும் பிரித்து பார்க்காமல் அன்பான பொறுப்பான தந்தையாகவே பேசினார் சந்திரன். சோபனாவுக்கு எங்கே அதெல்லாம் புரிய போகிறது? அவருக்கு நிம்மதியெல்லாம் தன் மகள் ரூபாவுக்கு சேர்த்து வைத்த நகையில் சந்திரன் கை வைக்கவில்லை என்பதே. அது சரி, எவ்வளோ பவுன் இருந்துச்சு உங்க சம்சாரத்திட்ட? ஏன் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? போய் ரெடியாகு என சொல்லிவிட்டு அறைக்கு சென்றார் சந்திரன். என்னம்மா, அப்பா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாரு என ரூபா வினவ, அவளுக்கு அவ அம்மா நகை இருக்கான், அதை வித்து பணமா பேங்க்ல போட போறாராம். ஆனா உன்னுடி உன் நகையில கை வைக்கல, அது வர சந்தோஷம். ஆமா, இப்ப எனக்கு நகை ஒண்ணுதான் குறைச்சல் என ரூபா அழுத்து கொள்ள, ஏண்டி இந்த சலிப்பு உனக்கு? மா, என்னால ஏத்துக்கவே முடியலமா. இப்ப அவ நான் படிக்கிற காலேஜுக்கும் இவளும் ஓனர் மாதிரி தானே. இவளுக்கு கீழே நான் படிக்கணுமா? நான் என்னவெல்லாம் கனவு கண்டேன், ஆனா எல்லாம் போச்சு என கோவத்தில் அவள் கொந்தளிக்க, ஏத்துக்கதை தவிர வேற வழி இல்லடி. உனக்கு அம்மா இதை விட பெரிய இடமா பார்த்து கட்டி வைக்கிறேன், நீ கவலைப்படாத ரூபா என தன் மகளின் மனதில் என்ன இருக்கு என்று புரியாமலே ஆறுதல் கூறினார் சோபனா. பிறகு அனைவரும் கிளம்பி வாசல் வர அங்கே கிருஷ்ணன் அனுப்பிய கார் வந்து காத்திருந்தது. பின் எல்லோரும் அந்த காரில் ஏறி அவர்கள் சொன்ன பிரபல துணிக்கடைக்கு சென்றனர். இங்கே வருணின் கார் கோவை நகரில் பட்டின் பிரம்மாண்டமாக விளங்கும் துணிக்கடை முன் வந்து நின்றது. அவன் காரை நிறுத்திய அடுத்த நொடி பொழுது கிளப்ப வந்து நின்றது ஆருத்ரனின் ஆடி கார். பா, என்ன ஸ்பீடு! பாட்டியோட அதட்டல பறந்துகிது வந்தானா
என வருண் யோசித்து ஆருத்ரனை நோக்க அவனோ அனல் பறக்க இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஆருத்ரன் வருவதை பார்த்த சாரதா பாட்டி வருணிடம் கண்காட்டி எப்படி என கண்களாலே வினவ அவனோ சூப்பரு என தன் 3 விரல்களை மடக்கி காட்டினான். எல்லாம் இந்த பாட்டியால வந்தது என அவர்கள் சம்பாஷணையை பார்த்து மனதில் திட்டிக்கொண்டே வந்து அருகில் நின்று போதுமா வந்துட்டேன், எங்க உங்க புது மகாராணி, அவங்கள இன்னும் காணோம் என மகிழினியை கண்களாலே ஆருத்ரன் துளவ ஏராசா அதுக்குள்ள உன் பொஞ்சாதியை பார்க்காம இருக்க முடியலையா, வந்ததும் கண்ணாலேயே வலை வீசறியே. ஏத்தா லட்சுமி பாத்துக்க, இப்பவே உன்ற பையன் பொண்டாட்டியை தான் முதல்ல தேடுறான், உன்னெல்லாம் அவனுக்கு தெரியல பாத்துக்கோ என பாட்டி 2 பக்கமும் பால் போட எது நான் அவளை தேடுறனா, இந்த சாருக்கு லொல்ல பாத்தியா என மனதில் தன் செல்ல சாரு டார்லிங்கை திட்டிக்கொண்டே வெளியே எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். ஏனெனில் அவனுக்குத்தான் தெரியுமே தன் பாட்டியிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்று. இதற்கிடையே லக்ஷ்மி அதுக்கென்ன அத்தை, என் மருமகளும் மகனும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதுமே என்று உள்ளன்போடு சொல்ல உடனே கிருஷ்ணன் அம்மா உன் பேரன் எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும், லட்சுவை தேடத்தான் நான் இருக்கேனே, இனியாவது உங்க பேரன் என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் பொண்டாட்டி பின்னாடி போகட்டும் என்று கிருஷ்ணன் ஆருத்ரனை பார்த்து கண்ணடித்து சொல்ல இந்த டாடிக்கு வேற வேலையே இல்லை என்று அவரையும் முறைத்துவிட்டு ஆருத்ரன் திரும்ப அங்கே எழிலோவியமாய் உதட்டில் புன்னகை ஏந்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மிஸ்ஸஸ் ஆருத்ரன் ஆக போகும் காரிகை. அவள் வரா பாரு எப்படி, எல்லாம் திமிரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு என அவளை திட்டிக் கொண்டே அவளை பார்த்தான். வாங்க வாங்க என கிருஷ்ணன் சந்திரன் குடும்பத்தை வரவேற்க லக்ஷ்மியோ மகிழினியின் கைப்பிடித்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டார். பிறகு அனைவரும் கடைக்கு உள்ளே செல்ல கடையின் முதலாளி ஆருத்ரனை கண்டதும் ஓடி வந்து வரவேற்று உபசரித்தார். பிறகு அவர்கள் குடும்பத்திற்கு என்று வேலையாட்களை ஒதுக்கி உயர்தர பட்டுப்புடவை இருக்கும் பகுதிக்கு அழைத்து செல்ல கட்டளையிட்டார் முதலாளி. ஆருத்ரன் குடும்பம் அமர்ந்திருந்த இடத்தை தேடி அனைத்து உயரக கலெக்ஷனையும் கொண்டு வந்து வரிசைப்படுத்தினர். கிருஷ்ணனும் சந்திரனும் அவர்கள் கலெக்ஷன் இருக்கும் பகுதிக்கு உடையெடுக்க சென்று விட்டனர். மகிழினியை நடுவில் அமர்த்தி ஒரு பக்கம் லக்ஷ்மி பல லட்சம் மதிப்புள்ள புடவைகளை எடுத்து அவள் மேல் வைத்து வைத்து பார்க்க, இன்னொரு புறம் சாரதா பாட்டியும் ஒவ்வொன்றாக அதே போல வைத்து மகிழினியின் விருப்பத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். மகிழினியோ இதுவரை தன் வாழ்வில் அனுபவித்திராத இந்த பாசங்களின் நெகிழ்வில் திளைத்து போய் அமர்ந்திருந்தாள். அவள் பார்வை புடவையில் இல்லை, தன்மேல் வைத்து அழகு பார்க்கும் இந்த 2 ஜீவன்கள் மேல் பாசமாய் படிந்திருந்தது. இந்த அழகான உறவை தன் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு மனதில் நன்றி சொல்லிவிட்டு லேசாக திரும்பி கடை வெளியால் ஆருத்ரனை நோக்கினாள். அவனோ யாருக்கு வந்த விருந்தோ என்ற வகையில் போனை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதை பார்த்த அவள் விழிகளில் ஏக்கம் பரவ அதை அவனின் பக்கத்தில் நின்ற வருண் கண்டு கொண்டான். டேய், இங்க உனக்கு தான் கல்யாணம், நீ என்னடானா யாரோ மாறி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, பாரு அந்த பொண்ணு உன்னை எவ்வளவு ஏக்கமா பாக்குதுன்னு, அவளுக்கும் ஆசைகள் இருக்கும்ல, நீ சாரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு, போடா போய் அட்லீஸ்ட் பக்கத்துலயாச்சும் நில்லு என வருண் எடுத்து சொல்ல, நானா அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், அவளாதானே திமிர் எடுத்து சம்மதம் சொன்னா, என்கிட்ட ஏக்கமா பார்த்தா நான் என்ன பண்ண முடியும், இதோ இந்த பார்வையெல்லாம் அவளை கண்மூடித்தனமா நம்புதே என் குடும்பம், அவங்க கிட்ட காட்ட சொல்லு, என்கிட்ட இதெல்லாம் வேலைக்காகாது. டேய், கண்மூடித்தனம் பண்றது அவங்க இல்ல, நீதான். வாட், நானா? எஸ், யூ ஒன்லி. உனக்குள்ள இருக்க காதலை மறைச்சிட்டு அது இல்லைன்னு வெளியே கோப முகமூடி போட்டு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ற நீ. இதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மனசு சொல்றத காது கொடுத்து கேளு மச்சான் என வருண் எடுத்துரைக்க, நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, இது சரியில்லை சொல்லிட்டேன். அண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் அமைதியா நில்லு, இல்ல நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்று அதட்டி விட்டு மீண்டும் போனையே பார்த்தான் ஆருத்ரன். அப்போது ஹேய் மகிக்குட்டி என்று ஒரு குரல் சத்தமாய் கேட்க, அதில் மகிழினி திரும்பினாலோ இல்லையோ ஆருத்ரன் திரும்பினான். அதே சத்தத்தில் தனக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை பார்த்து கொண்டிருந்த சோபனாவும் திரும்பி பார்த்தார். டேய் ஜீவா, நீ எங்கடா இங்க என்று சோபனா வினவ, அத நான் கேட்கணும் அத்தை, நான் இங்க எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்தேன். சரி, அம்மாவுக்கு சாரி எடுக்கலாம்னு இங்க வந்தா மகி ஃபேஸ் போல தெரியவும் கூப்பிட்டேன் என ஜீவா விளக்கம் சொல்ல,
அப்போது லக்ஷ்மியிடம் சொல்லிவிட்டு வேகமாக ஜீவாவை நோக்கி வந்தாள் மகிழினி. டேய், யாரடா இவன் என ஆருத்ரன் வினவ, என்ன கேட்டா வா போய் கேட்போம் என அவனையும் வம்படியாக கையோடு வருண் இழுத்து செல்ல, அப்போது மகிழினி, ஜீவா தான் உங்களை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என உற்சாகமாக மகிழினி சொல்ல, அவளின் உற்சாகத்தில் இங்கே ஒருவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. அந்த கோவத்தை தன் கைகளை பிடித்திருந்த வருணின் கையில் காட்ட, டே மச்சான், கைய உடைச்சிடாதா என வருண் கெஞ்ச மகிழினியை அழுத்தமாக பார்த்து கொண்டே கைகளை விட்டான் ஆருத்ரன். அவள் எங்கே இவனை கண்டாள்? அவள் பார்வை முழுக்க ஜீவாவையே நோக்கி இருந்தது. பல வருடம் கழித்து அவனை பார்த்ததில். மகியின் கேள்விக்கு ஜீவா, நானும் தான் குட்டிமா, எதிர்பார்க்கல. ஆமா, நீ எப்படி இருக்க? இங்கென்ன பண்ற? ஏதாச்சும் விசேஷமா என அவளை கேள்வி கேட்க, ஆமாண்டா விசேஷந்தான், உன்னோட குட்டிமாவுக்கு கல்யாணம், அதான் புடவை எடுக்க வந்திருக்கோம் என சோபனா பதில் சொல்ல, அதற்குள் அங்கே வந்த லக்ஷ்மி, தம்பி யாருங்க, உங்க சொந்தமா என ஆருத்ரன் மனதை இவ்வளவு நேரம் அழைத்து கொண்டிருந்த கேள்வியை லக்ஷ்மி கேட்க, ஆமாங்க, தூரத்து சொந்தம், ஒரு வகையில மகிழினிய கட்டிக்கிற முறையாகுது, பேரு ஜீவா, அப்புறம் அவன் இங்கதான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான் என்று சோபனா சொல்லி கொண்டு இருக்க, இங்கே விறகே இல்லாமல் ஒருவன் தனக்குள் கொழுந்துவிட்டு இருந்த நெருப்பை தன் பார்வைக்கு கடத்தி மகிழினியை உக்கிரமாக பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் சோபனா ஜீவாவிடம் லக்ஷ்மியை யார் என்று அறிமுகப்படுத்திவிட்டு, அடுத்து மகிழினிய கட்டிக்க போறவர் என்று ஆருத்ரனையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதில் லக்ஷ்மிக்கு வணக்கம் கூறியவன் ஆருத்ரனை நோக்கி ஒரு நொடி சிநேக புன்னகை வீசிவிட்டு மகிழினிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஜீவா கை நீட்ட, அதை அவள் பற்றுவதற்குள் மின்னலென நடுவில் புகுந்த ஆருத்ரன் ஜீவா நீட்டிய கைகளை தன் கைகளோடு சேர்த்து அந்த வாழ்த்தை வாங்கி கொண்டான். அதில் ஜீவாவின் முகம் ஒரு மாதிரி ஆக அதை நொடியில் மாற்றியும் கொண்டான். மகிழினி இப்போதுதான் அதிர்ந்து ஆருத்ரனை பார்க்க, ஆனவனின் கூர்விழி பார்வையும் அவளின் மையிட்ட விழிகளை தழுவி சென்றது. இதையெல்லாம் பார்த்த வருண் தனக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தவனாக ஜீவாவை தேடிச் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்போது கிருஷ்ணனும் சந்திரனும் அவ்விடம் வர, இங்கே ஜீவாவை பார்த்த சந்திரன் மகிழ்ச்சியாகி அவனை நெருங்கி நலம் விசாரித்தார். கிருஷ்ணனுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு தான் இங்கு குடும்பத்தோடு வந்து தங்கியுள்ளதையும் அதற்கான காரணத்தையும் ஜீவாவிடம் கூறினார் சந்திரன். அட, இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே அம்மாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கே வந்திருப்பேன் மாமா. ஆமா, எங்க ரூப்ஸ காணோம் என ஜீவா கேட்க, அவளுக்கு சாரீஸ் வேண்டாமா, அதான் லெஹங்கா செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கா என சோபனா பதிலளிக்க, சரிங்கத்த. ஆமா குட்டிமா, நீ சாரி செலக்ட் பண்ணிட்டியா என ஜீவா வினவ, இல்லத்தான், 2 எடுத்து வச்சிருக்கோம், அதுல எதுன்னு செலக்ட் பண்ணணும். ஓ அப்படியா, அப்போ நான் அந்த புடவைய பார்க்கலாமா ஆண்டி என லக்ஷ்மியிடம் ஜீவா அனுமதி கேட்க, ஓ தாராளமா பார்க்கலாம் தம்பி என அவனையும் அழைத்து செல்ல, அவனை பின்தொடர்ந்து மகிழினி போக காலெடுத்து வைக்க, ஆனால் அவளால் நகர முடியவில்லை. எங்கே நகருவது? ஆருத்ரன் தான் அவளை இரும்பையொத்த தன் கைகளால் பிடித்திருந்தானே. ஆரு, என்ன பண்றீங்க, விடுங்க என்று அவன் புடவையை தேர்வு செய்து தர தன் அருகே வராததால் கோபம் கொண்டு அவள் முகத்தை சுளிக்க, விடுறதுக்கா பிடிச்சேன் என்று கேட்டு தன் இடது புருவத்தை உயர்த்தி அவள் கண்களோடு தன் கண்களை கலக்கவிட்டு ஆருத்ரன் கேள்வி எழுப்ப, என்ன என்ன சொன்னீங்க இப்போ என அவள் மீண்டும் கேட்க, இல்ல அதை எப்படி உன்னை சீக்கிரம் விட முடியும், உன்னை இன்னும் பழி வாங்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி விட முடியும்னு கேட்டேன் என சடுதியில் முகம் மாற்றி ருத்ரனாய் அவன் சொல்ல, அவனின் இந்த பாவனையில் தடுமாறியவள், ஒருவேளை இதைத்தான் அப்படி சொல்லியிருப்பாரோ என அவள் குழம்பி தவிக்க, அவளின் குழம்பிய முகத்தை பார்த்த கள்வன் அவனோ தன் சிரிப்பை உதட்டுக்குள் மறைத்து வெளியே கடுமையாகவே நின்றான் ஆருத்ரன். அதே நேரம் வருண் ஜீவாவோடு மேலும் சில விஷயங்கள் பேச அவனின் தொலைபேசி எண்ணை வாங்கி கொண்டான். லக்ஷ்மி மகிழினியை அழைக்க, அத்தம்மா கூப்பிடுறாங்க என்று சொன்னாலை தவிர கையை விட சொல்ல எண்ணமில்லை. காதல் காரிகைக்கு அவன் கைப்பிடிக்குள் நிற்பதும் பேரின்பம் அல்லவா? ஆனால் அப்பேரின்பத்தை கெடுக்கவே இம்முறை அவனே கையை விட்டுவிட்டு போ என்று கண்களால் சைகை செய்ய, பாவை அவளோ ஏக்கமாக பிரிந்த கைகளை பார்த்து கொண்டே முன் சென்றாள்.
குட்டிமா, இந்த நீல கலர் பட்டு எப்படி இருக்கு என ஜீவா வினவ, அதில் டென்ஷனான ஆருத்ரன் தன் லேசர் விழிகளை வைத்து ஸ்கேன் செய்தான் அங்குள்ள புடவைகளின் நிறத்தை. அவள் பதில் சொல்லும் முன் ஆருத்ரன் ஒரு புடவையை தேர்வே செய்துவிட்டான். அவ்வளவு வேகம்! எங்கே அந்த நீல கலருக்கு ஓகே சொல்லிவிடுவாளோ என்று. அங்கிருந்த பணிப்பெண்ணை அழைத்து மகிழினிக்கு தான் தேர்வு செய்த புடவையை கொடுத்து ட்ரையல் பார்க்க வைத்தான் மிரரில். அடர் குங்கும சிவப்பில் சேலையும் அதில் தங்கத்தை கலந்தால் எப்படி மின்னுமோ அதுபோல தங்க ஜரிகை நூலால் நெய்யப்பட்ட அந்த காஞ்சிபுர முகூர்த்தப்பட்டும் பளபளவென்று தன் மினுமினுப்பை காட்டியது. சேலையின் கரையில் தங்க நிறத்தில் பார்டர் அமைந்திருந்தது. பல லட்சங்கள் மதிப்பு பெறும் அந்த பட்டு புடவையை மகிழினி மேல் அழகாக வைத்து மடிப்பெடுத்து பாந்தமாக காட்டினார் பணிப்பெண். நிலை கண்ணாடியில் தெரிந்த ஆருத்ரனை அவள் மான்விழிகள் நோக்க, ஆருத்ரனோ விழி எடுக்காமல் அவளையே பார்த்ததில் பெண்ணவளோ தன் சேலை நிறத்தை மிஞ்சும் அளவுக்கு குங்குமமாய் சிவந்து நின்றாள். ஆருத்ரன் அலைபேசி அழைக்க அவளிலிருந்து விழிகளை அகற்றியவன் போனை ஆன் செய்து பேச சென்றான். ஆருத்ரன் தேர்வு செய்த புடவை அனைவருக்குமே மிகவும் பிடித்திருந்தது. அதையே பில்லிங்கிற்கு அனுப்பிவிட்டு மற்ற எல்லோருக்கும் உடைகளை வாங்கி அதையும் பில் போட்டு கிளம்பினர். சோபனா மற்றும் ரூபாவுக்கும் விலை ஏதும் பார்க்காது அவர்கள் தேர்வு செய்ததையே வாங்கியும் கொடுத்தனர். மாப்பிள்ளைக்கான பட்டு வேஷ்டிகளை ஆருத்ரனின் தனிப்பட்ட டிசைனரை வைத்து அதையும் வாங்கிவிட்டு வெளியே வந்தனர். என்னம்மா, இப்போ உனக்கு ஹாப்பியா? நீ நினைச்ச மாதிரியே கல்யாணப்பட்ட உன் ஆசை கணவனை சூஸ் பண்ணிட்டான் என வருண் மகிழினி அருகே சென்று வினவ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு என அவள் சிலாகித்து கூற, எம்மா தாயே, நம்புமா, இது உண்மைதான். இன்னொரு காயெல்லாம் அவன் நிரூபிக்க எடுத்து தர மாட்டான். அவன் கேலியில் அவள் தலையசைத்து சிரித்தாள். தூரத்தில் இருந்து அவளின் சிரிப்பை பார்த்த சந்திரனுக்கு மனது நிம்மதி அடைந்தது. ஆருத்ரன் போன் பேசிவிட்டு வந்தவன், மா, ஒரு முக்கியமான ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங், இப்ப நான் போயே ஆகணும். மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. முக்கியமா பாட்டியை சமாளிங்க ப்ளீஸ் என பரபரப்பாக சொல்லிவிட்டு வருணையும் இழுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர போனவன் மீண்டும் பின்னோக்கி வந்து ஜீவாவை நோக்கி, உங்களை பார்த்தா கிளம்புற போல இருக்கு, ஸோ வாங்களே, ஆந்தி வேலை உங்களையும் ட்ரா பண்ணுறேன் என உள் அர்த்தத்தோடு ஆருத்ரன் கேட்க, இல்லை, நான் பைக்கில் தான் வந்தேன், அதிலே இப்போ போய்க்கிறேன் என ஜீவா மறுக்க, ஓகே தென் யுவர் விஷ், பாய் என சொல்லிவிட்டு வருணோடு கார் வரை சென்றான். காரில் ஏறப்போன வருணை தடுத்த ஆருத்ரன், மச்சான், நீ அந்த ஜீவாவை உடனே அனுப்பி வச்சுட்டு ஆஃபீஸ் வா என அழுத்தமாக உரைத்துவிட்டு தன் காரில் ஏறியவன் கண்ணில் பட்டாள் மகிழினி. அவள் கை அசைக்க அதை கண்டும் காணாதது போல சென்று விட்டான். வருணிற்கு ஆருத்ரனை மகியோடு இணைக்க இந்த பொசசிவ்னஸ் போதும் என்பதை புரிந்து சிரித்து கொண்டே சாரதா பாட்டி அருகில் சென்றான். அதற்குள் வருணிற்கு வேலை வைக்காமல் ஜீவாவும் வேலை இருப்பதாக சொல்லி கிளம்ப அவனை தவறாமல் கல்யாணத்திற்கு வர சொல்லி அழைப்பும் விடுத்தனர். பிறகு ஆருத்ரன் குடும்பத்தின் பரம்பரை நகை ஆசாரியை வைத்து நல்ல நேரத்தில் தாலி செய்ய பொன் கொடுத்தனர். வருணும் சந்திரனுக்கு இன்னொரு மகனாக கூடவே இருந்து உதவி செய்தான். பிறகு கிருஷ்ணன், சந்திரன், நீங்க இந்த கார்லயே வீட்டுக்கு போங்க, தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நேரா பண்ண வீட்டுக்கு கார்ல வந்துருங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். கிருஷ்ணனும் தன் குடும்பத்தை அழைத்து வீட்டுக்கு சென்று வேலையாள் மூலமாக அனைத்தையும் தயார் செய்துவிட்டு பண்ணை வீட்டுக்கு புறப்பட்டனர். இங்கே மகிழினி குடும்பமும் தேவையான உடைகள், போட நகை, இன்னும் சில முக்கிய மங்கள பொருட்கள் அனைத்தும் எடுத்து வைத்து அவர்களும் கிளம்பினர். இரு குடும்பத்தாரும் பொள்ளாச்சியில் அரண்மனை கணக்காக காட்சி அளிக்கும் பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். மகிழினி வந்ததும் மேல தாளங்கள் முழங்க ஆர்த்தி எடுத்து அழைத்து செல்லப்பட்டாள். பூவரசனூரில் இருந்து அத்தனை உறவுகளையும் பஸ் வைத்து அழைத்து வந்திருந்தார் மாடசாமி. சாரதா ஆணைப்படி செல்வியும் தன் குடும்பத்தோடு வந்து இறங்கினார். செல்விக்கும் ஏழை வீட்டு பெண் மருமகளா என்று மனதில் குறைந்தாலும் சாரதாவை நினைத்து அடக்கி வாசித்தார். ஏனெனில் செல்வியின் கணவர் ரமேஷ் வேலைக்கு போகாமல் சொகுசாக மாமியார் வீட்டிலே இருந்து விட்டார். எங்கே அம்மாவை எதிர்த்து பேசினால் சொத்து கிடைக்காதோ என்று பயந்துதான் அடக்கி வாசிக்கிறார் செல்வி. இங்கே பண்ணை வீட்டில் அனைவரும் வந்திருக்க விழாவின் நாயகனோ இன்னும் வரவில்லை. சாரதா பாட்டி போன் போடவும் விடியற் காலை அங்கு இருப்பேன் என சத்தியம் செய்து போனை வைத்தான் ஆருத்ரன்.
இங்கே லக்ஷ்மி அரைத்து கொடுத்த மருதாணியை பியூட்டிஷியன் பெண்கள் மகிழினிக்கு வைத்து விட்டனர். எல்லோரும் சேர்ந்து அவளை கேலி செய்து மருதாணியை சிவக்க வைக்க, ஆனாலும் பாவை அவளின் நயனங்களோ ஆருத்ரன் வரவையை எதிர்பார்த்து தவித்திருந்தது. விழிந்தால் திருமணம். பலவித கனவுகளோடு நிம்மதியாக கண்ணயர்ந்தாள் மகிழினி. திருமணத்திற்கு பின் இந்த நிம்மதி நிலைக்குமா? பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெளிவரும். எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. தேங்க்யூ.